அன்பில் 25 நலத்திட்டம் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கும் விழா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடி அன்பில் தர்மலிங்கத்தின் மகனும் தமிழக முதல்வரின் உயிர் நண்பருமான அன்பில் பொய்யாமொழி அவர்களின் 25ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் அன்பில் 25 என்னும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தந்தை அன்பில் பொய்யாமொழி அவர்களின் 25ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அன்பில் அறக்கட்டளையின் சார்பாக தனியார் பள்ளியில் ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளான தையல் மிஷின் வழங்கப்பட்டது. மேலும் தமிழகத்தில் சிறந்து விளங்கும் மாணவிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது. மேலும் நல்லாசிரியர் மற்றும் சிறப்பாக பணிபுரியும் ஆசிரியர்கள், நூலக ஆசிரியர்கள், ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவும் ஆசிரியர்களுக்கு அன்பில் அறக்கட்டளையின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரதீப் குமார், பாராளுமன்ற உறுப்பினர் துரைவைகோ, மண்டல குழு தலைவர் மதிவாணன், முதன்மை கல்வி அலுவலர் கிருஷ்ணபிரியா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமி மற்றும் அன்பில் அறக்கட்டளையைச் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உரையாற்றியதாவது: கலைஞர் கூறியதை போல் நாம் அரசியலுக்கு வந்தோம், அரசியலில் பயணித்தோம் என்று இல்லாமல் நாம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நம்மால் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அன்பில் அறக்கட்டளை என்றும், இந்த அன்பில் அறக்கட்டளை மூலம் ஏராளமான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற்று வருவதாகவும், நான் வேலைக்காக அலைந்து திரிந்த பொழுது எனது காலணிகள் தேய்ந்து காணப்படும் அப்பொழுது உழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பதை நான் அறிந்திருந்தேன் என்றும், எனவே வேலைக்காக அன்றாடம் பாடுபடும் இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அன்பில் அறக்கட்டளை என்றும், இந்த அன்பில் அறக்கட்டளை மூலம் எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் செய்து வருவதாகவும், எனவே பெற்றோர்களிடம் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், பக்கத்து வீட்டு பையன் படிக்கிறான், நீ எவ்வாறு படிக்கிறாய் என்று தனது பிள்ளையை திட்ட வேண்டாம் என்றும், அவனை தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ள வேண்டாம் எனவும் எடுத்துரைத்தார். திருச்சி சோன் ஹெட் சங்கர் ரமன். தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவரும் பச்சைப்பந்து கல்வி நிறுவனங்களுடைய வழங்கும் விழாவிற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள் வருக என வரவேற்கிறோம். நம்முடைய சிந்தை அணுக்கள் எல்லாம் சிலிர்க்கின்ற ஒரு பெருவிழா. தன்னுடைய தொண்டு தொண்டு என்கிற நினைவே இருக்கும். அப்படி 7 வண்ணம் வார்த்தைகளில் எழும் வண்ணம் வருக என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தங்களுடைய பங்கை இந்த சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற எதிரே வணக்கங்கள். உள்ளே வருவதற்கு முன்பாக ஏறத்தாழ ஒரு 90க்கும் மேற்பட்டிருக்கின்ற மகளிர், நம்மளுடைய திருவெரும்பூர் தொகுதி சார்ந்திருக்கின்ற மகளிர் யார் யாராவது தங்களுடைய சொந்த உங்களுடைய பொது தேர்வுக்கான தேதியை உங்களை காட்டில் அவங்க பெற்றவங்க குறிப்பிட்டு வச்சுக்குவாங்க. என்னைக்கு தேதி வரும்போது இன்னும் எத்தனை நாள் இருக்கு. நம்மளுக்கு பாரதி சொல்வார், அன்பில் சிறந்த தவம் இல்லை என்று. ஒரு திரைப்பட பாடலாசிரியர் சொல்வார், அன்பில். என்னுடைய தந்தை மறைந்து 25 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு என்னுடைய தாத்தா புரவலர் அன்பிலருடைய பெயரில் ஒரு அறக்கட்டளை எழுதி
அதன் மூலம் நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும். பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு வெறும் அரசியல் மூலமாக கிடைக்கின்ற பொறுப்புகள் மட்டுமல்ல, அதை தாண்டி மற்றவங்க கலைஞர் சொன்னது போல பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் நம்மால் முன்னதை இந்த சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை சார்ந்து எங்களுடைய அன்பில் குடும்பத்தில் நீங்கள் வருகை தந்திருக்கின்ற மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய சித்தப்பா அன்பில் பெரியசாமி அவர்களையும், என்னுடைய சகோதரி பல நேரங்கள் எனக்கு தாயாக இருக்கின்ற என்னுடைய அக்கா எழிலரசி அவர்களையும், என்னுடைய அருமை தம்பி அன்பரசன் அவர்களையும், என்னுடைய அன்பு மாப்பிள்ளை வாலாடி கார்த்திக் அவர்களையும், அவருடைய நல்லாட்சி விருதை பெற்றிருக்கின்ற கவிஞர் தங்கமூர்த்தி, அதே போன்று வருகை தந்திருக்கின்ற பாரதாசன் பல்கலைக்கழகத்தை சார்ந்திருக்கின்ற முனைவர் முருகேஸ்வரி, எங்களுடைய சிஓ கிருஷ்ணபிரியா மேடம், இவர்களை வரவேற்கின்ற அதே வேளையில் இன்றைக்கு நம் அனைவருடைய ஆதரவையும் பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஒரு கட்சிக்கின்ற குரலாக, ஏன் நமக்கான உரிமைகளை பெற்றுத் தருகின்ற குரலாக, இன்னைக்கு நான் படித்த படிப்புக்கு தகுந்தாப்புல யார் வேலை கிடைக்கிறார், அது 5000 சம்பளமாக இருந்தாலும் சரி, 8000 சம்பளமாக இருந்தாலும் சரி, எப்படியாச்சும் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த வேலையை பெற்றுவிட வேண்டும் என்று 2 நான் அடைஞ்சிருக்கின்றேன். பெங்களூர்ல இருந்து நான் வேலை தேடும் போது நான் போட்டிருக்கின்ற ஷூ ஓட்டையாகிற அளவுக்கு தேஞ்சிற அளவுக்கு நான் நடந்து பல கம்பெனி நான் வேலை தேடிருக்கேன். ஸோ அந்த வழி எங்களுக்கு என்ன என்று தெரியும். அதனால தான் நான் 12th படிக்கிற பசங்களை தயவு செய்து உங்களுடைய முழு கவனத்தையும், இன்னொரு 5 மாசம் தான், ஒரு 5 மாசம் நீங்க உங்க கவனத்தை முழுவதும் படிப்புல நீங்க செலுத்திட்டீங்கன்னா நல்ல கல்லூரி, நான் படிக்கிற படிப்புக்கு என்ன காலேஜ் ஃபர்ஸ்ட் அவைலபிள் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. நம்முடைய திருச்சியில் என்ன இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன இருக்கு, இந்தியாவில் என்ன தெரிஞ்சுக்குவாங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, எனக்கு இந்த கல்லூரி நான் சேர்ந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த கல்லூரி அப்படின்னு நம்மளோட பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களோட அண்ணன் என்ன படிச்சிருக்காங்க, 8th எப்படி பாஸ் மார்க் பண்ணிருப்பாரு, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க எம்பிபிஎஸ் சேர்த்து இங்க இருக்கிற பிள்ளைங்க கம்பேர் பண்ணி ஆட்சியர் அவர்களுக்கு நினைவு பற்றி வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மலைக்கோட்டை திருச்சியினுடைய பயிற்சி ஆட்சியர் இந்த பொன்னான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், பொய்யாமொழி அவர்கள் நினைவு நாள் இது ஒரு முப்பெரும் விழாவாக இதை அவர் கொண்டாடுகிறார். இதை நான் முதலில் பாராட்டுகிறேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்றுள்ள மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என் அன்பிற்கினிய சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தனது பள்ளியில் பணியாற்றக்கூடிய 25 ஆசிரியர்களை கடந்த வாரம் மலேசிய நாட்டிற்கு நன்றி. அந்த நிறுவனத்தில் அவர் சார்பாக வந்திருக்கக்கூடிய மருன் பிரான்சிஸ் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அடுத்த பணி மூலமாக வாங்கியிருக்கிறாங்க. பணி ஓய்வு பெற்ற பின்னர் அவர்களுக்கு தற்போது இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மெகா ஃபவுண்டேஷன் அந்த டீம் கிடைக்கு வரலாம். முக்கிய பங்கு அதுக்காக மட்டும் வரவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக்கூடத்திற்கு இதுவரை 36 ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைத்து கொடுத்திருக்கிறார். 13 பள்ளிகளில் டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்திருக்காங்க. இன்னும்